வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பூரிக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். வழக்கமா பூரிக்கு காரமா வேணும்னா உருளைக்கிழங்கு மசாலாவோ இல்ல இனிப்பா வேணும்னா சர்க்கரையா வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா நாம இன்னைக்கு செய்ய போறது சர்க்கரையை யூஸ் பண்ணாம இனிப்பும் காரமும் கலந்த ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். அதுக்கான ரகசியம் டண்டு 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 டை. ஏய், எங்கயா கையில வச்சிருந்தது காணோம், கொடுங்கப்பா. அதுக்கான ரகசியம் இதுதான். சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ண போறோம். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, எப்பவும் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கடைசியா கடலை மாவு போட்டு தானே திக்னஸ் கொடுப்போம். ஆனா நான் இன்னைக்கு செய்ய போற மசாலாவில் கடலை மாவுக்கு பதிலாக வேற ஒன்று சேர்த்துருக்கேன். அதை செய்யும் போது பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பூரி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிட்டோம். இனிமேல் பூரி மசாலா செய்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு வாசனைக்கு சேர்த்துக்கலாம். இதில் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறதுனால இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அப்புறம் இதில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளிலாம் இப்படி குட்டி குட்டியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மாடி தோட்டத்தில் வந்த குட்டி தக்காளி. நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற தக்காளியை விட இந்த குட்டி தக்காளியில் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்புறம் ஒரு கேரட் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கி உரித்து எடுத்ததுனால ஊற வச்சு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்ச சக்கரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த குருமாவில் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒன்று சேர்த்துக்க போகிறோம். நான் வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் திக்னஸ் கொடுக்கறதுக்கு கடலை மாவுக்கு பதிலாக வேறு ஒன்று சேர்த்துருக்கேன்னு. அது என்னென்னா கிழங்கு மாவு, அதாவது டேப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த மாவு. திக்னஸ்க்கு இந்த மாதிரி கிழங்கு மாவு சேர்த்துக்கிறதுனால நம்ம எப்பயும் கடலை மாவு சேர்த்து செய்கிற டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த கிழங்கு மாவை சக்கரவள்ளி கிழங்கு மசாலாவுக்கு மட்டும்தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம உருளைக்கிழங்குல பூரி மசாலா செய்வோம் இல்லையா, அதுலேயும் கடலை மாவுக்கு பதிலாக கிழங்கு மாவு போட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு மாவு இல்லாத பட்சத்தில் கடலை மாவு போட்டும் செய்யலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா போதும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது தீயை அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த பூரி மசாலாவில் கூடுதல் சுவைக்கு ஒரு சின்ன டிப்ஸ். அது என்னென்னா, வீட்டில் ப்ரொக்கோலி இருந்துச்சுன்னா நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதில் அப்படியே மேலாப்பில் போட்டு விட்டுருங்க. அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். ப்ரொக்கோலி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா பூரி சாப்பிடும்போது இந்த மசாலாவில் இருக்க ப்ரொக்கோலிலாம் நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ரொக்கோலி சேர்த்துக்கிறது வந்து ஒரு கூடுதல் சுவைக்காக தான், அதனால் ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை பூரியோடு வச்சு